ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் அதை பற்றியான முழு விளக்கம் தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். இந்த ஒரு வீடியோ போதும், நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாமில் கரெக்டாக நீங்கள் ப்ராப்பராக உள்ளே போகிறதுக்கு இந்த ஒரு வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலும் பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எந்த இடத்தையும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் லாஸ்ட் அப்டேட் 2022 வந்துச்சு. 2023 வரும்னு எதிர்பார்த்தோம், ஆனால் வரல. இந்த வருடம் 2024 இந்த மாதம் குரூப் 4 எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் அப்டேட் ஆகிருக்கு. இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் எதில் போய் பார்க்குறதுனா www.tnps.government.in இந்த வெப்சைட்டில் போயிட்டு அந்த நோட்டிஃபிகேஷனை பார்க்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கான நாள்னு பார்த்தீங்கன்னா இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 30/1/2024. அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் 28/2/2024. அப்ளை பண்ணிவிட்டு அதில் என்ன திருத்தங்கள் பண்ணணும் அப்படின்னா 4/3/2024, 6/3/2024 அந்த டேட்டுக்குள்ள நம்ம அப்ளை பண்றதுக்கு ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதை நம்ம திருத்திக்கலாம். தேர்வு நாள் 9/6/2024, 6ஆம் மாதம் ஜூன் மாதம் 9ஆம் தேதி எக்ஸாம் நடைபெறும். காலை 9:30 மணிக்கு தொடங்கி 12:30 மணிக்கு எக்ஸாம் முடிவடையும். கரெக்டாக 3 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும். விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைனில் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். அப்ளை பண்ணுறதுக்கான அந்த லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன். குரூப் 4 எக்ஸாம் சொன்ன உடனே நமக்கு என்ன ஞாபகம் வரும்னு பார்த்தீங்கன்னா விஓஓ, டைப்பிஸ்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட், இந்த மாதிரியான போஸ்டிங் நமக்கு ஞாபகம் வரும். ஆனால் தமிழ்நாடு வனத்துறை சில பதவிகள் குரூப் 4 எக்ஸாமில் சேர்த்துருக்காங்க. என்னென்ன போஸ்டிங் பார்த்தா வன காப்பாளர், ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வன காப்பாளர். நீங்க அப்ளை பண்ணும் பொழுது எல்லா போஸ்ட்டுக்கும் அப்ளை பண்றீங்களான்னு சொல்லிட்டு ஒரு 3 கேட்டகரியா கொடுத்துருப்பாங்க. நம்ம அனைத்து போஸ்ட்டுக்குமே அப்ளை பண்றோம்னு சொல்லிட்டு நீங்க டச் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன்லாம் காமிக்கும், நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 10 கொடுத்துருக்காங்க பாருங்க, தடை செய்யப்பட்ட பொருட்கள். தேர்வு அறைக்கு உள்ள நீங்க என்னென்ன பொருள் எடுத்துட்டு போகலான்னு பார்த்தீங்கன்னா 3 தான் கான்செப்ட். என்ன அந்த 3? பிளாக் கலர் பென்னு, ஆல் டிக்கெட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்க ஆதார் கார்டு ஜெராக்ஸ், இந்த 3 தான் நீங்க தேர்வு அறைக்கு எடுத்துக்கிட்டு போகணும். அதை தவிர நீங்க வாட்ச் கட்டின்னு போறது, வேற என்ன சில ஐட்டங்கள் எடுத்துன்னு போகக்கூடாது. இந்த 3 பொருள் கட்டாயமா நீங்க தேர்வு அறைக்கு எடுத்துக்கிட்டு போகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எச்சரிக்கை பண்ணுறாங்க. என்ன எச்சரிக்கைன்னு பார்த்தீங்கன்னா தவறான முறையில் நீ எந்த ஒரு செயலும் செய்யக்கூடாது. அதாவது ஆள் மாறாட்டம், இப்போ ரீசெண்டாக ஒரு எக்ஸாமில் கூட ஆள் மாறாட்டம் செஞ்சாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. நீங்கள் படிச்சிங்கன்னா நீங்கள் எக்ஸாம் எழுதணும். ஸோ ப்ராப்பராக என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அதன்படியே நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு வரணும்னு சொல்லிட்டு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. அதை மீறும் பட்சத்தில் உங்களை வெளியேற்றப்படும், அதாவது தேர்வுலேருந்து வெளியேற்றப்படும். அதற்குண்டான ஆக்ஷன் கண்டிப்பாக எடுப்பாங்க. காலி பணியிடங்கள், கிராம நிர்வாக அலுவலர், அதற்கு பார்த்தீங்கன்னா 108 வேகன்சி இருக்கு. இளநிலை உதவியாளர் அந்த போஸ்டிங் 2442 போஸ்டிங் இருக்கு. இந்த மாதிரியான போஸ்டிங் 32 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. வனத்துறையும் சேர்த்து தான் 32 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த 32 போஸ்டிங்கும் சேர்த்தோம் அப்படின்னா மொத்தமா 6244 போஸ்ட். மொத்த காலி பணியிடங்கள் 6244. இந்த காலி பணியிடங்கள் தோராயமா தான் சொல்லப்பட்டு இருக்கு, கன்ஃபார்மா சொல்லல. இந்த காலி பணியிடங்கள் ஏறவும் கூடும், இறங்கவும் கூடும். அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா தேர்வு அட்டவணை கொடுத்துருக்காங்க. எக்ஸாமுக்கான தேர்வு அட்டவணை. இந்த அட்டவணையில் பகுதி அ, பகுதி ஆன்னு 2 பகுதியாக இருக்கு. அதாவது பொது தமிழ், அதில் இருந்து 100 கொஸ்டின் கேட்பாங்க. பகுதி ஆ அதில் பார்த்தீங்க அப்படின்னா பொது அறிவு, திறனறிவு, மனக்கணக்கு, நுண்ணறிவு, இந்த எல்லாமே சேர்த்து இதுல இருந்து ஒரு 100 கொஸ்டின் கேட்பாங்க. கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கங்க. பொது தமிழ்ல இருந்து 100 கொஸ்டின், பொது அறிவுல இருந்து 75 கொஸ்டின், திறனறிவு, மனக்கணக்கு, நுண்ணறிவு இதுல இருந்து 25 கொஸ்டின். மொத்தமா நீங்க 200 கொஸ்டினுக்கு தான் எக்ஸாம் நம்ம அட்டன் பண்ண போகிறோம். இந்த 200 கொஸ்டினுக்கு எத்தனை மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா 300 மார்க்கு. ஒரு கொஸ்டினுக்கு 1/2 மார்க் அப்படின்னு கணக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்போ 200 கொஸ்டினுக்கு 300 மார்க்கு. எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும். இதில் அந்த எக்ஸாமில் நம்ம எத்தனை எடுத்தால் பாஸு அப்படின்னு ஒரு கான்செப்ட் வரும் இல்லையா? 90 மார்க் எடுத்தால் எக்ஸாமில் நம்ம மினிமமாக பாஸ் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா பகுதி ஆ பொது தமிழ் இருக்கு இல்லையா? அந்த பொது தமிழில் நம்ம பொது தமிழ்லேருந்து 60 மார்க் எடுக்கணும். நல்ல கான்செப்ட் ஞாபகம் வச்சுங்க. பொது தமிழ் பகுதி ஆல 60 மார்க் எடுத்தாதான் பகுதி ஆ அந்த பேப்பரை வேல்யூவேஷன் பண்ணுவாங்க. இரண்டுமே தனித்தனியாக நடக்காது, இரண்டுமே ஒரே பேப்பராக தான் இருக்கும். பகுதி ஆ, பகுதி ஆன்னு பிரிவு ஒரே புக்லெட்மே கொடுத்துருவாங்க. அதில் தனித்தனியாக இருக்கும். நம்ம கொஷின் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நம்ம 100 கொஷினுக்கு பொது தமிழ் எழுதுவோம். அடுத்து இருக்கிற 100 கொஷின் பொது அறிவு, திறனறிவு அந்த கொஷின் எழுதுவோம். அதுக்கப்புறம் வயது வரம்பு.
கிராம நிர்வாக அலுவலர், வன காப்பாளர், ஓட்டுநர், அதாவது வன காப்பாளர் இந்த போஸ்டிங்கெல்லாம் 32 வயதுக்கு மேற்பட்டு இருக்கக்கூடாது. அதாவது 21 வயதுல இருந்து 32 வயதுக்குள்ள இருக்கணும். அந்த வயது வரம்பு வந்து பொதுவா சொல்லியிருக்காங்க. இதுல வந்து வயது வரம்பு சலுகை ஆதி திராவிடர், பழங்குடியினர், ஆதரவற்ற விதவை இவங்களுக்கெல்லாம் வந்து 42 வயது வரை சலுகை கொடுத்திருக்காங்க. தட்டச்சருக்கு வயது வரம்பு வந்து 37. உங்களுக்கு என்ன கேட்டகரி இருக்கோ நீங்க அந்த வயது வரம்பை பார்த்துக்கலாம். அதோட நோட்டிபிகேஷன் லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். கல்வி தகுதி இதில் பார்த்தீங்க அப்படின்னா 10ஆம் வகுப்பு வந்து நம்ம பாஸ் பண்ணியிருக்கணும். அதாவது குறைந்தபட்ச பொது கல்வி தகுதி கட்டாயம் பெற்றிருக்க வேண்டும். சில போஸ்டிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா பட்டப்படிப்பு வந்து கேட்டிருக்காங்க. இளநில உதவியாளர் அதற்கு பாருங்க அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் அல்லது நிறுவனத்தில் இருந்து பெறப்பட்ட ஒரு பட்டம். தட்டச்சர், வரி தட்டச்சர் இதற்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு படிச்சிருந்தா போதும். டைப்ரைட்டிங் வந்து கண்டிப்பாக நீங்கள் முடிச்சிருக்கணும். வன காப்பாளர் அதற்கு வந்து 12ஆம் வகுப்பு வந்து படிச்சிருக்கணும். ஓட்டுநர், வன பாதுகாப்பாளர் அதற்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து லைசன்ஸ் வச்சிருக்கணும். இதுல பாராட்டத்தக்க விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பாலினம் பாருங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. ஆண்கள், பெண்கள் மற்றும் திருநங்கைகள். ஆண்கள் வந்து 163 சென்டிமீட்டர் இருக்கணும், பெண்கள் வந்து 150 சென்டிமீட்டர் இருக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மார்பு அளவு வந்து இயல்பு நிலையில 79 இருக்கணும். அந்த விரிவடையும் போது 5 சென்டிமீட்டர் வந்து கொஞ்சம் விரிவடைஞ்சிருக்கணும். பெண்களுக்கும் அதே கான்செப்ட் தான் 74:5. இந்த கான்செப்ட் வந்து வன காப்பாளர், ஓட்டுநர் அவங்களுக்கு தான் இந்த கான்செப்ட். பழங்குடியினர் ஆண்களுக்கு வந்து 152 சென்டிமீட்டர், பெண்கள் திருநங்கைக்கு அவங்களுக்கு வந்து 145 சென்டிமீட்டர். எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபோட்டோ வந்து இப்படி தான் இருக்கணும். ஒயிட் கலர் பேக்ரவுண்டு, உங்கள் பேர், நீங்கள் என்னைக்கு அந்த ஃபோட்டோ எடுத்தீங்களோ அந்த ஃபோட்டோ எடுத்த அந்த தேதியை அதில் குறிப்பிடணும். அந்த ஃபோட்டோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 50 கேபிக்குள்ளே இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் அது வந்து 20 கேபிக்குள்ளே இருக்கணும். சிக்னேச்சர் நல்லா கவனிச்சு பாருங்க. அகலம் வந்து 6 சென்டிமீட்டர், உயரம் வந்து 2 சென்டிமீட்டர். நல்லா கவனிச்சு பார்த்துங்க. இதில் இருக்கிற மாதிரி தான் நீங்கள் கட் பண்ணி அதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபோட்டோ, சிக்னேச்சர் அந்த கான்செப்ட் நல்லா ஞாபகம் வச்சுங்க. 50 கேபி வந்து ஃபோட்டோ, 20 கேபி வந்து இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா இது மட்டும் போதும். இது மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணாலே மீடியம் இருக்கிற சின்ன சின்ன டீட்டெயில் நீங்கள் ஆம் இல்லை அப்படி போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதை போட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடுவீங்க. ஈஸியாக ஏற்கனவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கிறீங்க, உங்களுக்கு ஈஸியாகிடும். புதுசாக அப்ளை பண்ணுறீங்க, புதுசாக லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து இந்த வீடியோ அதோட லிங்க் நான் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து பொறுமையாக நீங்கள் லாகின் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தும் தப்பு இல்லாமல் கரெக்டாக ப்ராப்பராக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிட்டு வந்துட்டே இருக்கணும். நான் ஒன்று நீங்கள் ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா டாக்குமெண்ட், அதாவது 10வது 12வது நீங்கள் காலேஜ் படிச்சிருந்தீங்க அப்படின்னா காலேஜ் சர்டிஃபிகேட்டு, பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டு. பிஎஸ்டிஎம்னா என்னன்னா தமிழ் வழியில் படிச்சிருப்பேன் இல்லையா, எந்தெந்த ஸ்கூலில் படித்தோம் அப்படின்னா அந்தந்த ஸ்கூலில் போயிட்டு தமிழ் வழியில் நான் படிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து நம்ம வாங்கணும். சர்டிஃபிகேட்ஸ் ஒன்று பெருசாலாம் இல்லை, ஜெராக்ஸ் பேப்பர் மாதிரி தான் இருக்கும். அந்த ஜெராக்ஸ் பேப்பரில் எழுதி அந்த ஸ்கூலில் போயிட்டு நீங்கள் சைன் வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும். அதுதான் சர்டிஃபிகேட். அந்த ஜெராக்ஸ் காப்பின்னு சொன்னேன் இல்லையா, அதோடைய பிடிஎஃப் லிங்க்கும், அதாவது பிஎஸ்டிஎம் அந்த சர்டிஃபிகேட் பிடிஎஃப் லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிட்டு உங்கள் ஸ்கூலில் போயிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கூலில் ஒரு சைன் போட்டு தருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டைப் ரைட்டிங் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா டைப் ரைட்டிங் முடிச்சதுக்கான சர்டிஃபிகேட்டை ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து பிடிஎஃபாக வச்சுக்கணும். இந்த பிடிஎஃப் சொல்கிறேன் இல்லையா, அந்த பிடிஎஃப் எல்லாமே 200 கேபிக்குள்ளே தான் இருக்கணும். அப்ளைலாம் பண்ணிட்டு என்ன படிக்கணும், அதோட பாடத்திட்டம் தான் இது. பகுதி ஆள, அதாவது 10ஆம் வகுப்பு தரம் தான். அதில் பகுதி ஆள என்ன கேட்பாங்கன்னா இலக்கண பகுதி கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் பகுதி ஆள இலக்கண பகுதி வரும். அதுக்கப்புறம் பகுதி ஆள வந்து இலக்கியம் வரும். திருக்குறள் சம்பந்தப்பட்ட 25 அதிகாரங்கள் வந்து நமக்கு உள்ள இருந்து கேள்வி கேட்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அறநூல்கள், நாலடியார், நான்மணி கடிகை, பழமொழி 400, முதுமொழி காஞ்சி, திருக்கடுகம், இன்னா 40, இனியவை 40, சிறுபஞ்சம் மூலம், ஏலாதி, ஔவையார் பாடல்கள்லாம் கேட்பாங்க. இதில் கொடுத்துருக்கிறது எல்லாமே இலக்கியம் தான். பகுதி ஈழ வந்து தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் கேட்பாங்க. எக்ஸாம் பேட்டர்ன் வந்து பார்ட் ஏ, பார்ட் பி. பார்ட் ஏல பகுதி ஆ, பகுதி ஆ, பகுதி இ இந்த 3 பகுதியும் கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்ட் பி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொது அறிவியல் இருந்து கேட்பாங்க. நடப்பு நிகழ்வுகள், புவியியல், இந்தியாவின் வரலாறு மற்றும் பண்பாடு, இந்திய ஆட்சியியல், இந்திய பொருளாதாரம், இந்திய தேசிய இயக்கம், தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு, மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள், அதுக்கப்புறமா திருக்குறள் சம்பந்தமான செய்திகள், தமிழகத்தின் வளர்ச்சி நிர்வாகம், கடைசியா திறனறிவும் மனக்கணக்கு நுண்ணறிவும். நம்ம டிஎன்பிஎஸ்சி சேனலில் வந்து தினமும் கவர்மெண்ட் எக்ஸாம் சம்மந்தமான வீடியோக்கள் வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம டிஎன்பிஎஸ்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறது லிங்க்கு, பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் லிங்க்கு, ஸோ இது எல்லாமே நான் வீடியோ லிங்க்கில் கொடுக்குறேன். சொல்லாததையும் நான் லிங்க்கில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைன்னா அதை நீங்கள் டச் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோ பதிவு சந்திப்போம். நன்றி.